சென்னையில் ஜே.பி. நட்டா தலைமையில் நாளை தமிழக பாஜக மையக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சமய மணிவண்ணன், இந்த மையக்குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? மேலும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது? வணக்கம். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் நாளைய தினம் சென்னை சின்னமலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக மையக்குழு கூட்டமானது நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதற்கு தயாராகும் விதமாக அனைத்து கட்சிகளுமே தங்கள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. கட்சி அலுவலகங்கள் திறப்பது, தொகுதி வாரியாக கட்சி அலுவலகங்கள் திறப்பது, பொதுமக்களை சந்திப்பது, தேர்தல் அறிக்கைகள் குறித்தான கருத்து விவரங்களை கேட்பது என தொடர்ந்து அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் எண்மண் எண்மக்கள் என்ற பெயரில் பாத யாத்திரை ஒன்றை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பரப்புரை செய்யும் விதமாக தொடங்கியிருந்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை செய்யும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையானது நாளைய தினம் 200வது தொகுதியில் நடைபெற உள்ளது. தொகுதி வாரியாக கிட்டத்தட்ட 190க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கடந்து தற்போது நடைபெற்று வரும் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையானது நாளைய தினம் 200வது தொகுதியை நிறைவு செய்ய உள்ளது. இதனையொட்டி 200வது தொகுதியில் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையானது நடைபெற உள்ளதையொட்டி நாளைய தினம் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா சென்னை வருகை தர உள்ளார். குறிப்பாக சென்னை வரும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டமானது சென்னை சின்னமலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற உள்ளது. இந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்கள், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல்முருகன், முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்டோர் இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மையக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்பானது நெருங்கி வரும் சூழலில் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு என்னென்ன பணிகளை பாஜக மேற்கொள்ள வேண்டும், வேட்பாளர்கள் தேர்வு, யார் யாருக்கு வேட்பாளர் யார் யாரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும், வேட்பாளர்களுக்கான தகுதி என்னென்ன உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் மும்முனை போட்டியாக பாஜகவும் களத்தில் உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவும் களத்தில் உள்ள சூழலில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எத்தகைய தேர்தல் வியூகங்களை வகுக்க வேண்டும், வேட்பாளர் தேர்வில் எத்தகைய கவனத்தை செலுத்த வேண்டும் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.